வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். அமெரிக்கா சென்றடைந்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தமிழர்கள் கொடுத்த உற்சாக வரவேற்பு. மதுரை எய்ம்ஸ் எப்போது கட்டி முடிக்கப்படும்? ஒன்றிய அரசுக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை கேள்வி. பாலியல் புகாரில் அடுத்தடுத்து சிக்கும் கேரள திரை பிரபலங்கள். நடிகர் ஜெயசூர்யா, எம்எல்ஏ முகேஷ் மீது வழக்கு பாய்ந்தது. கனமழை வெள்ளத்தால் தத்தளிக்கும் குஜராத் மாநிலம். இதுவரை பலி எண்ணிக்கை 29ஆக உயர்வு. அமெரிக்கா சென்றுள்ள தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு விமான நிலையத்தில் அமெரிக்க வாழ் தமிழர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். தமிழ்நாட்டிற்கு தொழில் முதலீடுகளை ஈர்க்கும் வகையில் முதலீட்டாளர்களை சந்திப்பதற்காக 17 நாட்கள் பயணமாக தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அமெரிக்கா சென்றுள்ளார். உயர்தர வேலை வாய்ப்பு மற்றும் உயர்தர முதலீடு ஆகியவையே இந்த பயணத்தின் நோக்கம் என தமிழ்நாடு தொழில்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அங்கு தொழில்துறை அமைச்சர் டி.ஆர்.பி. ராஜா பூங்கொத்து கொடுத்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை வரவேற்றார். அது தொடர்பாக தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், ஈகிள் ஹாஸ் லேண்டட் என்று புகழாரம் சூட்டி பதிவிட்டுள்ளார். சான் பிரான்சிஸ்கோ விமான நிலையத்தில் அமைச்சர் டி.ஆர்.பி. ராஜா மற்றும் அமெரிக்க வாழ் தமிழர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். சான் பிரான்சிஸ்கோவில் இன்று நடக்கும் முதலீட்டாளர்கள் சந்திப்பில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கலந்து கொண்டு உரையாற்ற உள்ளார். பின்னர் ஆகஸ்ட் 31ஆம் தேதி புலம்பெயர் தமிழர்களை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சந்தித்து பேசுகிறார். செப்டம்பர் 2ஆம் தேதி சிகாகோவில் உள்ள சர்வதேச முன்னணி நிறுவனங்களின் தலைவர்களை சந்தித்து முதலமைச்சர் பேசுகிறார். செப்டம்பர் 7ஆம் தேதி அமெரிக்காவில் உள்ள அயலக தமிழர்கள் சந்திப்பு நிகழ்ச்சியிலும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பங்கேற்கிறார். அமெரிக்க பயணத்தை முடித்துக் கொண்டு செப்டம்பர் 14ஆம் தேதி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சென்னை திரும்புகிறார். மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை எப்போது கட்டி முடிக்கப்படும் என ஒன்றிய அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை கேள்வி எழுப்பியுள்ளது. கொரோனா பொது முடக்க காலத்தால் மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை அமைவதில் காலதாமதம் ஏற்பட்டதாக ஒன்றிய அரசு சார்பில் அளிக்கப்பட்ட விளக்கத்தை நீதிமன்றம் ஏற்க மறுத்துவிட்டது. குறிப்பிட்ட காலத்திற்குள் மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனையை கட்டி முடிக்க வேண்டும் என்று உத்தரவிடக் கோரி பாஸ்கர் என்பவர் பொதுநலன் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு விசாரணைக்கு வந்தபோது மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை எப்போது கட்டி முடிக்கப்படும் என நீதிமன்றம் கேள்வி எழுப்பியது. மதுரையில் எய்ம்ஸ் அமையும் என அறிவிப்புகள் வெளியாகி 5 ஆண்டுகள் ஆகிவிட்டது. கடந்த 5 ஆண்டுகளாக என்ன செய்தீர்கள், எப்போது கட்டி முடிப்பீர்கள் என சரமாரியாக கேள்வி எழுப்பியது. இதனிடையே மதுரை எய்ம்ஸ் கட்டுமான பணிகளுக்கு டெண்டர் விடப்பட்டுள்ளதாகவும் கட்டுமான பணிகள் 2026ஆம் ஆண்டுக்குள் முடிந்துவிடும் என்று ஒன்றிய அரசு சார்பில் நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. இதனை அடுத்து விரிவான அறிக்கையை ஒன்றிய சுகாதாரத்துறை செயலாளர் தாக்கல் செய்ய உயர் நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டு விசாரணையை ஒத்திவைத்தது. குஜராத் மாநிலத்தில் கனமழை மற்றும் வெள்ளத்தில் சிக்கி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 29ஆக அதிகரித்துள்ளது. குஜராத்தில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை தொடங்கி கடந்த 4 நாட்களாக பெய்த கனமழை காரணமாக வதோதரா, துவாரகா, ஜாம்நகர், ராஜ்கோட், போர்பந்தர் உள்ளிட்ட 18 மாவட்டங்கள் வெள்ளத்தில் மூழ்கியதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை முடங்கியுள்ளது. மொத்த மாநிலத்தில் உள்ள 140 நீர்த்தேக்கங்கள் மற்றும் அணைகள் 24 ஆறுகளில் அபாய அளவை தாண்டி தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுவதாக குஜராத் அரசு தெரிவித்துள்ளது. துவாரகாவில் வெள்ளம் சூழ்ந்த வீடுகளில் கடந்த 2 நாட்களாக சிக்கி தவித்த சுமார் 95 பேரை தேசிய பேரிடர் மீட்பு குழுவினர் கயிறு கட்டி பத்திரமாக மீட்டனர். வெள்ளம் சூழ்ந்த பகுதிகளில் இருந்து இன்னும் பலர் வெளியேற்றப்படாமல் உள்ளனர். இவர்களை மீட்கும் பணியிலும் நிவாரண பணிகளுக்காகவும் தேசிய மற்றும் மாநில பேரிடர் மீட்பு படையினர் தவிர ராணுவம், விமானப்படை மற்றும் கடலோர காவல் படையினர் வரவழைக்கப்பட்டுள்ளனர். முன்னதாக குஜராத் முதலமைச்சர் பூபேந்திர படேல் உடன் தொலைபேசியில் பேசிய பிரதமர் மோடி ஒன்றிய அரசு அனைத்து உதவிகளும் செய்து தருவதாக உறுதியளித்தார். தமிழகத்தில் 11 நகரங்களில் 33 தனியார் பண்பலை வானொலி அலைவரிசைகளுக்கான ஏலத்திற்கு ஒன்றிய அரசு ஒப்புதல் வழங்கியுள்ளது.
பிரதமர் மோடி தலைமையிலான அமைச்சரவை கூட்டத்தில் தனியார் பண்பலை வானொலி 3ஆம் கட்ட ஏலத்திற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. 784 கோடியே 87 லட்சம் ரூபாய் மதிப்பில் 234 நகரங்களில் 730 அலைவரிசைகளுக்கான 3வது தொகுதி மின்னணு ஏலத்தை நடத்துவதற்கான முன்மொழிவிற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் திண்டுக்கல், காரைக்குடி, குன்னூர், நாகர்கோவில், கன்னியாகுமரி, நெய்வேலி, புதுக்கோட்டை, ராஜபாளையம், தஞ்சாவூர், திருவண்ணாமலை, வாணியம்பாடி நகரங்கள் இடம்பெற்றுள்ளன. இதனால் புதிய வேலை வாய்ப்பு உருவாகும், உள்ளூர் பேச்சு மொழி கலாச்சாரம் ஊக்குவிக்கப்படும் என ஒன்றிய அரசு தெரிவித்துள்ளது. சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் இருந்து விடுவிக்க கோரி செந்தில் பாலாஜி தாக்கல் செய்த மனு மீதான விசாரணை செப்டம்பர் 4ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணை நடைபெற்று வரும் நிலையில் வழக்கு விவரங்களை படிக்க ஏதுவாக விசாரணையை ஒத்திவைக்க வேண்டும் என செந்தில் பாலாஜி தரப்பில் கோரிக்கை வைக்கப்பட்டது. இந்நிலையில் செந்தில் பாலாஜி தரப்பு கோரிக்கையை ஏற்று செப்டம்பர் 4ஆம் தேதிக்கு வழக்கு விசாரணையை உயர்நீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது. மேலும் அவகாசம் கோரக்கூடாது எனவும் அறிவுறுத்தியுள்ளது. இதையடுத்து முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவல் 57வது முறையாக நீட்டிக்கப்பட்டுள்ளது. சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணை நடைபெற்று வரும் நிலையில் செந்தில் பாலாஜி காணொலி மூலம் ஆஜர்படுத்தப்பட்டார். சிட்டி யூனியன் வங்கியின் கரூர் கிளை முன்னாள் தலைமை மேலாளர் ஹரிஷ்குமார் ஆஜர் ஆகாததால் குறுக்கு விசாரணை நடைபெறவில்லை. இந்நிலையில் செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவலை செப்டம்பர் 3ஆம் தேதி வரை நீட்டித்து நீதிபதி அள்ளி உத்தரவிட்டார். இதையடுத்து செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவல் 57வது முறையாக நீட்டிக்கப்பட்டுள்ளது. அயனாவரம் வருவாய் வட்டத்தில் இருந்து கொளத்தூர் வருவாய் வட்டம் புதிதாக உருவாக்கப்பட்டுள்ளது. கொளத்தூரை தலைமையிடமாக கொண்டு புதிய வருவாய் வட்டத்தை உருவாக்கி தமிழ்நாடு அரசிதழில் அறிவிப்பு வெளியாகியுள்ளது. அதன்படி அயனாவரம் வருவாய் வட்டத்தில் இருந்து கொளத்தூர் வருவாய் வட்டம் புதிதாக உருவாக்கப்பட்டுள்ளது. கொளத்தூர், பெரவள்ளூர், சிறுவள்ளூர் ஆகிய 3 வருவாய் கிராமங்களை தனது ஆட்சி எல்லைகளாக கொண்டு கொளத்தூர் வருவாய் வட்டம் செயல்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 3,78,168 பொதுமக்கள் வசிக்கும் 6.24 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட கொளத்தூர் வட்டத்தில் பொது பிரிவு, சமூக பாதுகாப்பு பிரிவு, நகர்ப்புற நிலவரி திட்டம், வட்டக்கலால் அலுவலகம், நில அளவை பிரிவு உள்ளிட்ட அரசு துறை அலுவலகங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன. கேரளாவில் பாலியல் புகாரில் சிக்கிய மேலும் 2 மலையாள நடிகர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. கேரள திரைத்துறையில் பாலியல் புகார்களில் சிக்கியவர்களுக்கு எதிராக வலுவான ஆதாரங்களை திரட்டும் பணியில் போலீசார் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். இந்நிலையில் நடிகை அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் எம்எல்ஏவும் நடிகருமான முகேஷ் மீதும் பாலியல் தொல்லை அளித்ததாக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. நடிகைகளுக்கு பாலியல் தொல்லை அளித்த புகாரின் கீழ் இதுவரை 3 மலையாள நடிகர்கள் மற்றும் 1 இயக்குநர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. குற்றங்கள் கடந்த ஜூலை 1ஆம் தேதிக்கு முன்பு நடந்ததாக கருதப்படுவதால் பழைய இந்திய தண்டனை சட்ட பிரிவுகளில் நடவடிக்கை எடுக்க கேரள போலீசார் திட்டமிட்டுள்ளனர். காவல்துறையினர் போதுமான ஆதாரங்களை திரட்டிய பிறகு புகாருக்கு உள்ளானவர்களை கைது செய்யப்படுவார்கள் என்று தகவல் வெளியாகியுள்ளது. அந்த வகையில் பாலியல் வழக்குகளில் சிக்கிய நடிகர் சித்திக் மற்றும் இயக்குநர் ரஞ்சித் உள்ளிட்டோர் கைதாக வாய்ப்பு உள்ளது. வேளாங்கண்ணியில் புகழ்பெற்ற ஆரோக்கிய அன்னை பேராலய ஆண்டு பெருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்குகிறது. நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி பேராலய திருவிழா ஆண்டுதோறும் ஆகஸ்ட் 29ஆம் தேதி தொடங்கி 10 நாட்கள் விமர்சையாக நடைபெறுவது வழக்கம். நிகழாண்டு திருவிழா ஆகஸ்ட் 29ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி செப்டம்பர் 8ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. வேளாங்கண்ணி பேராலய திருவிழாவை ஒட்டி வெளி மாநிலங்களில் இருந்தும் லட்சக்கணக்கான பக்தர்கள் வேளாங்கண்ணிக்கு வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தஞ்சாவூர் மறை மாவட்ட ஆயர் சகாயராஜ் கொடியை புனிதம் செய்து கொடியேற்றி பெருவிழாவை தொடங்கி வைக்கிறார். கொடியேற்றத்தை காண சென்னை, கன்னியாகுமரி, தூத்துக்குடி, மதுரை, திருச்சி, கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்து பாத யாத்திரையாகவும் வாகனங்கள் மூலமாகவும் லட்சக்கணக்கான பக்தர்கள் வேளாங்கண்ணிக்கு வந்துள்ளனர். கொடியேற்றத்தை முன்னிட்டு பல்வேறு மாவட்டங்களில் இருந்து 3000க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் வரவழைக்கப்பட்டு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். கடலில் பொதுமக்கள் இறங்காமல் இருக்கவும், குளிக்க தடை விதித்தும் கண்காணிக்க தீவிர நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. குற்ற சம்பவங்கள் நேரிடாமல் தடுக்க சிசிடிவி கண்காணிப்பு கேமராக்கள் பல்வேறு இடங்களில் பொருத்தப்பட்டுள்ளன. விழாவின் முக்கிய நிகழ்வுகளான சிலுவை பாதை நிகழ்ச்சி செப்டம்பர் 6ஆம் தேதியும் மறுநாள் அதாவது செப்டம்பர் 7ஆம் தேதி தேர்பவனியும் நடைபெறுகிறது.
அதிமுக கூட்டணியில் பாஜக இருக்கும் போது எடப்பாடியார், எம்ஜிஆர், விஜயபாஸ்கர் ஆகியோரிடம் அண்ணா அண்ணா என்று கெஞ்சிக் கொண்டிருந்தவர்தான் அண்ணாமலை என அதிமுக ஐடி விங் தலைவர் சிங்கை ராமச்சந்திரன் விமர்சித்துள்ளார். கோவையில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய சிங்கை ராமச்சந்திரன், மானமுள்ள விவசாயி மகன் என்றால் 2021ஆம் ஆண்டு எடப்பாடியார் பின்னால் நின்ற அண்ணாமலை எங்கே போனார் என கேள்வி எழுப்பினார். 2022ல வெக்கம், மானம், சூடு, சொரணை எதுவுமே இல்லாம 2021 தேர்தல எடப்பாடியார் பின்னாடி கையை கும்பிட்டு பல்லிழிச்சு நின்ன மானமுள்ள அண்ணாமலை எங்க போனார்? பதில் சொல்ல முடியுமா? சும்மா இன்னைக்கு என்னமோ பெரிய அப்படியே யோகிய சிகாமணி மாதிரி பேசுறீங்க. பதில் சொல்லுங்க. இல்ல அதுக்கப்புறமா ஒரு மேடையில எடப்பாடியார் உட்கார்ந்து இருக்கும்போது ஐயோ நான் இருக்கிற இடத்துல இப்படிப்பட்ட ஒரு மாபெரும் முதல்வர், இவ்வளவு ஒரு நல்ல அண்ணன் எடப்பாடியார் அண்ணன் முதல்வர் இப்படி ஆட்சி பண்றாரு, இப்படிப்பட்ட முதல்வரை பார்த்ததே இல்லைன்னு ஒரே மேடையில் உட்கார்ந்து நீங்க ஏன் சொல்றீங்க? சொன்னீங்களா இல்லையா அண்ணாமலை? 100 ஆண்டுகள் பழமையான மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவில் கும்பாபிஷேகத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மதுரை திருப்பரங்குன்றத்தை அடுத்த கூத்தியார்குண்டு பகுதியில் மீனாட்சி அம்மன் சுந்தரேஸ்வரர் கோவில் அமைந்துள்ளது. கடந்த சில மாதங்களுக்கு முன்பு இந்த கோவில் திருப்பணிகள் நடைபெற்று கும்பாபிஷேகம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து சுவாமிகளுக்கு சிறப்பு தீப ஆராதனைகள் நடைபெற்றன. திருப்பரங்குன்றம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்றனர். தொடர்ந்து பக்தர்கள் அனைவருக்கும் கிராம பொதுமக்கள் மற்றும் கோவில் நிர்வாகம் சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது. தென்காசி பழைய குற்றாலம் அருவியை வனத்துறை கையகப்படுத்தும் முயற்சியை உடனடியாக நிறுத்திட கோரி மாவட்ட ஆட்சியரிடம் அனைத்து கட்சி நிர்வாகிகள் மனு அளித்துள்ளனர். கடந்த சில வாரங்களாக பழைய குற்றாலம் அருவியை வனத்துறையினர் கையகப்படுத்த நடவடிக்கை எடுத்து வருவதாக தகவல்கள் வெளியாகின. அதன்படி கடந்த சில நாட்களுக்கு முன்பு மாவட்ட வனத்துறை அலுவலர் தன்னிச்சையாக பழைய குற்றாலம் பகுதியில் சோதனை சாவடி அமைக்கப்பட்டது. அதன் மூலம் 60 ஆண்டுகளுக்கும் மேலாக பழைய குற்றாலம் அருவிக்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் என அனைவருக்கும் தடை விதிக்க முயற்சி நடந்து வருவதாக குற்றச்சாட்டுகள் எழுந்தன. ஏற்கனவே பொதுமக்கள் பயன்பாட்டில் இருந்த தேனருவி, செண்பகாதேவி அருவி, பழத்தோட்ட அருவி, சிற்றருவி உள்ளிட்டவைகளை போன்று வனத்துறை தற்போது பழைய குற்றால அருவியையும் கையகப்படுத்த முயற்சித்து வருவதாக சமூக ஆர்வலர்களும் அரசியல் கட்சியினரும் புகார் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் மதிமுக, அதிமுக, விடுதலை சிறுத்தைகள், மனிதநேய மக்கள் கட்சி உள்ளிட்டவைகள் சேர்ந்த பிரதிநிதிகள் மாவட்ட ஆட்சியர் கமல் கிஷோரை நேரில் சந்தித்து பழைய குற்றால அருவியை வனத்துறை கையகப்படுத்தும் முயற்சியை நிறுத்திட நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி மனு அளித்தனர். தங்கள் கோரிக்கைக்கு உரிய தீர்வு கிடைக்காவிட்டால் சட்ட ரீதியில் போராட்டம் நடத்தப்படும் என்றும் அனைத்து கட்சி பிரதிநிதிகள் தெரிவித்துள்ளனர். வனத்துறை கட்டுப்பாட்டில் முழுமையாக ஒப்படைக்கக்கூடிய நிலை ஏற்பட்டிருப்பதாக அறிந்து பழைய குற்றால மீட்பு குழு ஒன்றை உருவாக்கி அதிலே மறுமலர்ச்சி திமுக, சிபிஎம், சிபிஐ, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, மனிதநேய மக்கள் கட்சி, தமிழ் புலிகள் கட்சி, ஆதி தமிழர் பேரவை, அகில இந்திய முஸ்லீம் லீக், ஆதி தமிழர் கட்சி, அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக், விவசாய நீர்வள பாதுகாப்பு சங்கம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம், திராவிட தமிழர் கட்சி, தமிழக வாழ்வுரிமை கட்சி என்கிற 14 அமைப்புகளைச் சேர்ந்த பிரதிநிதிகள் இன்றைக்கு நேரில் பார்த்து பழைய குற்றால அருவியை எக்காரணத்தை கொண்டும் வனத்துறை கட்டுப்பாட்டில் விடக்கூடாது என்றும், தற்போது 8 மணிக்கு அந்த அருவியை பூட்டி குளிப்பதற்கு அனுமதி இல்லை என்ற ஆணையை திரும்ப பெற்று 24 மணி நேரமும் மக்கள் குளிப்பதற்கு வசதி ஏற்படுத்தி தர வேண்டும் என்றும், 1960ஆம் ஆண்டில் தமிழ்நாடு முதலமைச்சராக இருந்த பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் வறண்ட பகுதிகளுக்கு நீரை கொண்டு செல்வதற்காக இந்த பழைய குற்றாலம் அருவியை பொதுப்பணித்துறையினுடைய வழிகாட்டுதலோடு அமைத்து அதை திறந்து வைத்திருக்கிறார்கள் என்பதால் இன்று வரை அது பொதுப்பணித்துறையின் இன்றைக்கு அது நீர்வளத்துறையாக மாறியிருக்கிறது. நீர்வளத்துறையின் கட்டுப்பாட்டிலே இருக்கின்ற காரணத்தினால் தொடர்ந்து அவ்வாறே இயங்குவதற்கு மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதையும் வலியுறுத்தியுள்ளோம். வேலூரில் மழைநீர் சேகரிப்பு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. வேலூர் மாவட்டத்தில் வரும் வடகிழக்கு பருவமழையை கருத்தில் கொண்டு மழைநீர் சேகரிப்பு குறித்த விழிப்புணர்வு பேரணி வேலூர் கோட்டை அருகே உள்ள காந்தி சிலை முதல் வெங்கடேஸ்வரா பள்ளி வரை நடத்தப்பட்டது. இப்பேரணியை வேலூர் வருவாய் கோட்டாட்சியர் கவிதா கொடியசைத்து துவக்கி வைத்தார். பின்னர் குடிநீர் தர பரிசோதனைகளை பரிசோதனை பெட்டி மூலம் விளக்கி காட்டப்பட்டது. மழைநீர் சேகரிப்பு கட்டமைப்பு குறித்த விளக்க நோட்டீஸ்களும் பொதுமக்களுக்கு விநியோகம் செய்யப்பட்டது. இந்நிகழ்வில் தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரிய நிர்வாக பொறியாளர் நித்யானந்தன்,
உதவி நிர்வாக பொறியாளர் குமரவேல், உதவி பொறியாளர் ஜெயப்பிரியா, உதவி நில நீர் வல்லுநர் பரிதிமார் கலைஞர் ஆகியோர் கலந்து கொண்டனர். 1,47,98,000 ரூபாய் மதிப்பீட்டில் புதிய கட்டிடங்களுக்கான பூமி பூஜை போடப்பட்டு பணிகளை சோழிங்கநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் எஸ். அரவிந்த் ரமேஷ் துவக்கி வைத்தார். சென்னை கிழக்கு கடற்கரை சாலை பாலவாக்கத்தில் 1,47,98,000 ரூபாய் மதிப்பீட்டில் புதிய கட்டிடங்களுக்கான அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது. இதனிடையே 183வது மாமன்ற உறுப்பினர் டாக்டர் ப. தமிழரசி சோமு வார்டு மேம்பாட்டு நிதியில் இருந்து ரூபாய் 50 லட்சம் மதிப்பீட்டில் புதிய கிராம நிர்வாக அலுவலகம், புதிய ரேஷன் கடை கட்டிடம், ரூபாய் 97.98 லட்சம் மதிப்பீட்டில் 183வது வார்டு புதிய மாநகராட்சி அலுவலகம் ஆகிய பணிகளுக்கான பூமி பூஜை போடப்பட்டு அடிக்கல் நாட்டி பணிகளை சோழிங்கநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் எஸ். அரவிந்த் ரமேஷ் துவக்கி வைத்தார். இந்நிலையில் சென்னை மாநகராட்சி 183வது வார்டு மாமன்ற உறுப்பினர் அலுவலக வளாகத்தில் நடைபெற்ற இந்த விழாவில் 183வது திமுக மாமன்ற உறுப்பினர் டாக்டர் ப. தமிழரசி சோமு, சென்னை மாநகராட்சி 14வது மண்டல அதிகாரிகள் உள்ளிட்டோர் உடன் இருந்தனர். கரூர் அருகே சூதாட்டத்தில் ஈடுபட்ட நபர்களை காவல்துறையினர் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் அவர்கள் பயன்படுத்திய பொருட்களையும் பறிமுதல் செய்தனர். கரூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட திருக்காம்புலியூரில் ஒதுக்குப்புறமான பகுதியில் நள்ளிரவு நேரத்தில் பணம் வைத்து சூதாட்டம் நடப்பதாக கரூர் நகர காவல் நிலைய போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் அடிப்படையில் அதிகாலை 5 மணி அளவில் அங்கு சென்ற கரூர் நகர காவல் நிலைய போலீசார் அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது சுமார் 30 பேர் அங்கு பணம் வைத்து சூதாட்டத்தில் ஈடுபடுவதை உறுதி செய்த போலீசார் அவர்களை சுற்றி வளைத்து கைது செய்தனர். கரூர், தஞ்சை, திருச்சி, புதுக்கோட்டை மற்றும் கோவை மாவட்டங்களை சார்ந்தவர்கள் இங்கு வந்து சூதாட்டத்தில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. அவர்கள் பயன்படுத்திய வாகனங்கள் மற்றும் 4 லட்சம் ரூபாய் ரொக்கத்தை பறிமுதல் செய்து மற்றும் 5 இருசக்கர வாகனங்கள், ஒரு பேட்டரி லைட் ஆகியவை பறிமுதல் செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மதுரை, பெங்களூர் இடையே வந்தே பாரத் ரயில் விரைவில் இயக்கப்படும் என சேலம் கோட்ட மேலாளர் தெரிவித்துள்ளார். சேலம், கரூர் இடையே உள்ள ரயில் நிலையங்களை சேலம் கோட்ட மேலாளர் பங்கஜ் குமார் சின்ஹா தனி ரயில் மூலம் அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். மேலும் இந்தியா முழுவதும் உள்ள 100 ரயில் நிலையங்களை தேர்ந்தெடுத்து அதனை மேம்படுத்தும் நோக்கில் புதிய கட்டுமான பணிகள் நடைபெற்று வருவதையும் அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டதுடன் கட்டுமான பணிகள் குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். ஸ்பெயினில் கோலாகலமாக நடைபெற்ற தக்காளி திருவிழாவில் திரளானோர் கலந்து கொண்டனர். 1945ஆம் ஆண்டு முதல் ஸ்பெயின் நாட்டில் ஆண்டுதோறும் ஆகஸ்ட் இறுதி வாரத்தில் தக்காளி திருவிழா நடத்தப்படுவது வழக்கம். இந்த ஆண்டு ஸ்பெயினின் கிழக்கே வாலன்சியா நகருக்கு மேற்கே 40 கிலோமீட்டர் தொலைவில் பூனோல் நகரில் இந்த பாரம்பரிய திருவிழா நடைபெற்றது. லாடோ மெடினா எனப்படும் இந்த தக்காளி திருவிழாவில் வெள்ளை நிற உடையில் ஆண்கள், பெண்கள் என 22,000 பேர் வரை கலந்து கொண்டனர். இந்த திருவிழாவிற்காக நன்றாக விளைந்த சிவப்பு நிறத்திலான 150 டன் கணக்கிலான தக்காளிகள் 7 லாரிகளில் கொண்டு வரப்பட்டு தக்காளியை ஒருவர் மீது ஒருவர் வீசி உற்சாக கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். கூழாக்கப்பட்ட தக்காளி ஜூஸில் இளம் பெண்கள், இளைஞர்கள் ஆனந்தமாக குளியலிட்டு மகிழ்ந்தனர். தொடர்ந்து அவர்களுக்காக நூதன விளையாட்டு போட்டிகளும் நடத்தப்பட்டது. மீண்டும் தலைப்பு செய்திகள். அமெரிக்கா சென்றடைந்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், தமிழர்கள் கொடுத்த உற்சாக வரவேற்பு. மதுரை எய்ம்ஸ் எப்போது கட்டி முடிக்கப்படும்? ஒன்றிய அரசுக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை கேள்வி. பாலியல் புகாரில் அடுத்தடுத்து சிக்கும் கேரள திரைப்பிரபலங்கள். நடிகர் ஜெயசூர்யா, எம்எல்ஏ முகேஷ் மீது வழக்கு பாய்ந்தது. கனமழை வெள்ளத்தால் தத்தளிக்கும் குஜராத் மாநிலம். இதுவரை பலி எண்ணிக்கை 29ஆக உயர்வு. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.